அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். சண்டேன்றதுனால, ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்றேன். வந்ததே லேட்டு, அதனால் கொஞ்சம் நான் சீக்கிரமாகவும் ஷார்ட்டாகவும் முடிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தகவலும் ஒரு கண்ணி வெடிக்கிற மாதிரி பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளாக இருக்க போகுது. பல அதிர்ச்சி தகவல்களை அள்ளி வீச போகிறேன். கொஞ்சம் பார்த்து கேட்ச் பிடிச்சிக்கோங்க. அங்கே ஏதாவது வெடிச்சிட போகுது கண்ணி வெடிகள். அந்த மாதிரி கண்ணி வெடிகளை உங்கள் மீது வீச போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும், எப்பா கண்ணி வெடிகள்ன்றது கீழே காலை வச்சா வெடிக்கிறது, அதை வீசினாலும் ஒன்றும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு உங்களுக்கு தோணும். வாங்க, அந்த அதிர்ச்சியான தகவல்கள். நம்ம இந்திய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் விவகாரத்தில் தொடங்கி தைவானுடைய எல்லை பகுதி பிரச்சனை, அப்புறம் ஈரானுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கான விஷயங்கள், அப்புறம் ஃபுட்பால் விவகாரங்கள், நிறைய பேசலாம். ஷார்ட்டாக பேசலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி வீடியோ கொடுக்கலாம். மெக்சிகோவும் அமெரிக்காவும் இணைந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க. இந்த வேர்ல்டு கப்பில் ஈரான் இரண்டு டீம்களும் பிரதானமாக கலந்துக்கிறாங்க. ஈராக்கில் இருந்து வந்த டீம் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல். அந்த ட்ராவல்லாம் 12 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் சிகாகோவில் இறங்குறாங்க. திடீர்னு அவங்களுக்கு சந்தேகத்துக்கிடமான ஒரு நபர், ஸ்ட்ரைக்கர் ஹேமான் உசைன், அவரை 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்துறதுக்கு அப்புறம் சில ரூல்ஸ் எல்லாம் விதிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஈராக்குடைய ஃபுட்பால் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப தவறு, நாங்கள் இது ஃபுட்பால் விளையாட வந்தால் எங்கள் வீரர்களை கொண்டு நீங்கள் இன்ட்ராகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோன்ட்டாங்க. அடுத்த ஒரு அதிர்ச்சி குண்டு போட்டாங்க அமெரிக்கா. ஈரானுடைய டீம் அமெரிக்காவில் விளையாட வந்தாங்கன்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 3 மணிக்கு மேட்ச் நடக்குது அப்படின்னா, நாங்கள் காலையில் தான் அனௌன்ஸ் அமெரிக்காவுக்குள்ளே விடுவோம். நேராக எங்கே மேட்சோ அந்த இடத்துல மறுபடியும் மேட்ச் முடிஞ்சால் அடுத்த 2 மணி நேரத்தில் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே கிளம்பிடணும். அவங்க இனி அமெரிக்காவுக்குள்ளார ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அமெரிக்கா தரப்பில் மெக்சிகோ, என்ன இதெல்லாம் எங்கள் வீரர்களை துன்புறுத்துகிற மாதிரி தெரியலையா, கட்டாயப்படுத்துகிற மாதிரி தெரியலையா, ஒரு வீரர் நல்லபடியாக விளையாடணும் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் விசாரணை பண்ணுறது, அதையும் மீறி இவங்க அமெரிக்காவுக்குள்ளே வந்தாலும் ஒரு சில விசாரணைகள் தேவைப்படும் பட்சத்தில் நடக்கும் அப்படின்ற ஒரு சில அறிவிப்புகள்லாம் மறைமுகமாக வரதுனால ஃபீஃபா நீங்கள் எதுக்காக அப்போ அமெரிக்காவை நடத்துறது கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான எதிர்ப்பு அலைகளும் வந்திருக்கிறது. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அமெரிக்காவோட ட்ரெஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரபு நாடுகள்கிட்ட எல்லாமே ஒரு அர்ஜென்ட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய சொத்துக்களை கண்டறிங்க ஃபஸ்ட்டு. ஏற்கனவே கண்டறிஞ்சு வச்சுட்டாங்க. அந்த சொத்துக்களை நீங்கள் முடக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எல்லாமே நீ செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில சின்ன இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் செயல்படுத்துங்க. அதற்கான வருமானங்களை நீங்களே எடுத்துக்கலாம். அதாவது ஏன் அப்படின்னா, ஈரான் இத்தனை நாள் தாக்குதல் நடத்தின விளைவு உங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அரபு நாடுகளே அந்த முடக்கிய அந்த சொத்துக்களை மீண்டும் நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு நீங்கள் அதை அனுபவிக்கலாம். அதையும் மீறி புதிதாக ஏதாவது தொடங்கியிருந்தாங்கன்னா அதை உடனடியாக அரசாங்க சொத்துக்களாக அபகரித்து அதையும் நீங்கள் அனுபவிக்கலாம் என்ற அரிய பெரிய ஒரு உத்தரவை இன்று அமெரிக்கா கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட தயாராக இருக்கிறது. இன்னும் முழுமையான தகவல் வரவில்லை. ஏற்கனவே முடக்கிய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலான்ற உத்தரவு அரசல் பொருசெல்லாம் வந்துருச்சு. இதை நான் உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டோட, அதாவது எக்ஸாம்பிளோட விளக்கணும் அப்படின்னா, ரஷ்யானுடைய சொத்துக்கள் அங்கே ஐரோப்பாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது எல்லாமே ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க. திருடுனதுக்கப்புறம், அதாவது அது நேரவே முடக்கிய சொத்துக்கள், திருடிய சொத்துக்கள், அதெல்லாமே அந்த திருடிய சொத்துக்களை தன்வசப்படுத்தி அதை மறுபடியும் பணமாக்கி அதை யாருக்கு கொடுத்தாங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. ஒரு சில சென்ட்ரல் பேங்க்லாம் நேரடியாகவே டெபாசிட் பண்ணியிருந்தாங்க அமெரிக்காவுடைய ஃபண்டாக. அந்த ஃபண்டையுமே ஆல்மோஸ்ட் அப்படியே திருடிக்கிட்டாங்க, எதுவுமே இல்லை. அதே மாதிரி தாங்க ஈரானுடைய சொத்துக்களையும் லவட்டிடுங்க, திருடிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் சொத்துக்களை நீங்கள் எங்கெங்கே முடக்கிறீங்களோ, எங்கெங்கே அந்தந்த நாடுகள் எங்கள் பங்காளிங்க அனுபவிக்கிறாங்களோ, எங்கள் பங்காளிங்க அனுபவிக்கிற எங்கள் சொத்துக்களை நாங்களே நேரடியாக அழித்து தாக்குவோம். நீங்கள் ஏதாவது அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சித்து வேலைகளை செஞ்சு யூஸ் பண்ணலாம் நினச்சிங்கன்னா, அதை எங்களுக்கு சேராத மாதிரி உங்களுக்கு சேராமல் அடிச்சிடுவோம்
பிரித்து மேய்ஞ்சிடுவோம், கொஞ்சம் உஷாராக நடந்துக்கோங்க. இன்னும் நீங்கள் எங்களோட பலமே புரியாமல் இருக்கீங்க எத்தனை நாளாக. நாங்கள் 40 நாள் அந்த காட்டிய தாக்குதல் என்பது சும்மா ஜோக்கெல்லாம் கிடையாது, பலத்தை காட்டணும். பயம் இருக்கா, இன்னும் வரலையா, அடிக்கட்டுமா அப்படின்றாங்க ஈரான் தரப்பில். இந்த ஈரானுடைய மிக முக்கிய கப்பல் ஒன்று எம்டி டேவினான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்பு பயங்கரமாக ஒரு தேடுதல் வேட்டையெல்லாம் ஈடுபட்டாங்க. விடுற மாதிரி இருந்தது அமெரிக்கா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் விடல, இன்றைக்கி திருப்பி தூக்கிட்டாங்க அந்த கப்பலை. அந்த கப்பல் வந்து மிக முக்கியமாக ஈரானுடைய நிறைய எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயிலை வந்து சுமந்து சென்று நிறைய ஸ்மக்லிங் பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் ஈரானுடைய கப்பலை வந்து அபகரித்து விட்டது. ஐ மீன் தூக்கிட்டாங்க. யார்? அமெரிக்கா தரப்பில் தூக்கிட்டாங்க. இதற்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஈரான் கொஞ்சம் புஸ்ஸுன்னு தான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. லெபனான் விவகாரமும் கொஞ்சம் கூட ஓயவே இல்லை. நேற்று லெபனானுடைய முக்கிய இராணுவ ஜெனரல் கொல்லப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து ஒரு 7 ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. இவங்களும் பதிலுக்கு அந்த ராக்கெட்டை பதில் இடைமறிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் கிரவுண்ட் ஃபோர்ஸை அதிகமாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? இஸ்ரேல் தரப்புலேருந்து. அதனால் அந்த லெபனான் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை இன்னும் ஒன்றும் முடிவு பெறாதனால அமெரிக்கா இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையும் அமெரிக்கா ஈரானுக்கான பேச்சுவார்த்தையில் சற்று தள்ளி இருக்கிறது. நம்ம கேட்குற அதே கோரிக்கை தான், எப்பா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10 நாள் அடிச்சுக்கிறனா கூட அடிச்சுக்கோங்க, ஒரு ரிசல்ட் கொடுங்கப்பான்ற கோணத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இது இழுக்கிறது பார்த்தா இந்த மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வர மாதிரி தெரியல, இன்னும் ஒரு 12 மாதம் போகும். அது வரைக்கும் இந்த நாடுகள் தாங்குமா? ஒன்று ஏதாவது ஒரு வேலையை கொண்டு வாங்க. அவங்களும் அமெரிக்காவும் ஐரோப்பா வந்து ஜாயின் பண்ணும், நேட்டோ வந்து ஜாயின் பண்ணுன்ற பேர்லேயே இப்படி வேணும்னு இழுத்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா நாடுகளும் பொருளாதார சிக்கலில் கடைசியாக ஒரு கண்டிஷனில் வெடிச்சு வருவாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் தாங்காது, இந்த உலகம் தாங்காது. அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கிறது. கூடுதல் தகவல், கியூபாவில் அமெரிக்கா என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, வெர்ஷன் ஃபைனல் அப்படின்ற ஒரு சேனல் மூலயமா கியூபா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்துட்டாங்களாம். இலை புரியலே ஆயுதத்தை வந்தால் சுட்டு தள்ளுலே, யாராவது இங்கே வந்தாங்கன்னா சுட்டு தள்ளிடுங்களே அப்படின்ட்டு பயங்கரமாக பொதுமக்களிடம் ஆயுதங்களை கொடுத்துட்டாங்களாம். ஏற்கனவே கியூபானுடைய பிரசிடெண்ட் என்ன சொன்னார்னா, கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வருகின்ற உணவுப் பொருட்கள் வந்து அத்தனையும் தடுத்து தனிமைப்படுத்தி ஒரு மனித இனத்தையே கொன்றிருக்கிறது, பட்னியால் கொன்று வைக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வாங்கப்பா பேச்சுவார்த்தை நடத்த வாங்கப்பானாலும் வரமாட்டேன்றாங்க. அவங்க நினைக்கிறதா இருக்கணும்னு நினைக்கும் போது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. பட் கியூபா வந்து எந்த நேரத்துலையும் வந்து தாக்கல் நடத்தலாம் என்ற அச்சம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றே ட்ரம்ப் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்களுக்கு இப்போ ஈரான் விவகாரத்தை விட எங்களுக்கு கியூபா ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு தோணுது அப்படின்லாம் சொல்கிறாரு. அதனால் கியூபா பொதுமக்கள் நிச்சயமாக ஆயுதங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அது வேறு விதமாக மாறிடும். ஏன்னா நம்ம மக்களுக்கெல்லாம் பழைய பேர்லாம் இல்லை, எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க இருக்காங்கல்ல, அதனால் கோவம்லாம் சல்லுன்னு வரும் இல்லையா? அந்த ஆங்கிளில் சொல்கிறேன் நான். அதனால் நம்ம பார்க்கலாம், நம்ம என்ன நிகழ்வு நடக்குதுன்று பார்க்கலாம் நம்ம. அப்புறம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் மொத்தம் ஒரு 18 கோரிக்கையை அடங்கிய ஒரு பெரிய அம்சம் ஒன்று, அதற்கு மக்கள் போராடுறாங்க. அந்த 18 அம்ச கோரிக்கையில் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுலேருந்து, அப்படி இல்லைன்னா நாங்கள் யாருடன் இணையலான்ற அதிகாரத்தை கொடுக்கறதுலேருந்து, எங்களுக்கு தேவையான ஃபண்டிங்கில் இருந்து, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து டோட்டலாகவே எங்களுக்கு கிடைக்கல. 2ஆம் தச்ச மக்களாக நாங்கள் இருக்கிறோம், அப்படின்லாம் எங்களுக்கு இந்தியாவோட இணைக்கிறதுக்கான அதிகாரத்தை கூட கொடுத்துடுங்க அப்படின்னு இந்த போராட்டம். அவங்களுடைய டேட் வந்து ஜூன் 9ஆம் தேதி. பட் இருந்தாலும் மக்கள் இப்போ விடிய போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மட்டுமே ஜாயிண்ட் ஹவாமி ஆக்ஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு JAACன்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக இரவாக நேற்று மத்தியமே ஒரு 150 பேர்த்துலேருந்து 200 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்ல வராங்க. எங்களுக்கு 12 ரிசர்வ் சீட்டே கொடுக்கணுன்ற மாதிரிலாம் நிறைய கோரிக்கைகள் அடங்கி இருக்கிறது. அதனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சற்று சூடு தணிவதற்கு கொஞ்சம் டவுட்டு தான். கீழே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் பகுதியிலும் பிரச்சனை வெடிச்சிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், பாகிஸ்தானுடைய கைபர் பக்துல்லா ப்ராவின்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, இரவாக ஒரு பெரிய ஷாப் ஒன்று ஃபுல்லாக கொளுத்தியிருக்காங்க. அது என்னாச்சு, ஃபுல்லாக பரவி 150க்கும் மேற்பட்ட கடைகள் எரிஞ்சு ஃபுல்லாக சாம்பல் ஆகிடுச்சு. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி இது மாதிரிலாம் பெருசாக பாதிக்கப்படுற இந்த நேரத்தில் கைபர் பக்துல்லா பகுதியிலும் இது, அதாவது தெரியாமல் நடக்கலாம் இல்லை, யாரோ தனிநபர்கள் வந்து வைத்திருக்காங்கன்ற கோணத்தில் விசாரணை பண்ணுறாங்க. பாகிஸ்தான் ஆன் ஃபயர்,
பயங்கர ஃபயர் மூடில் இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. ஸோ பெரிய அளவுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா பொருளாதார சிக்கல் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈரான் விவகாரம் தான். ஸோ எல்லா விலைவாசி ஏற்றம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம்ல. அதான் நிறைய நாடுகள் தாங்கணும்ல, நிறைய குட்டி குட்டி நாடுகள்லாம் தாங்காது இல்லையா? அந்த இஷ்யூ வந்து போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த கேப்பில் இலங்கை வந்து கொஞ்சம் சிறப்பாகவே போயிட்டுருக்கா அப்படின்ட்டு இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம் நம்ம. இன்பிட்வீன் கேப்பில் வந்து நம்ம இண்டோ பங்களாதேஷ் பார்டர் இருக்கு இல்லையா? அந்த பங்களாதேஷ் பார்டரில் குறிப்பாக இப்போ அந்த வெஸ்ட் பெங்கால் வழியாக வந்து நம்ம நிறைய ஃபென்சிங் எல்லாம் போட்டுட்ருக்காங்க இல்லையா? அந்த ஃபென்சிங்கில் போடுறதுல எல்லாமே வந்து நிறைய இடத்துல என்னென்னா பார்டர் இஷ்யூ வருது. அந்த அவங்க அது பேர் என்ன பிஜிபின்னு சொல்லுவாங்க, பார்டர் கார்டு. அவங்க பங்களாதேஷ் பார்டர் கார்டுக்கும் நம்மளுடைய இராணுவத்துக்கும் என்னென்னா நிறைய இன்டர்னல் கிளாஸ் வர மாதிரி இருக்குது. ஒரு சில குடும்பங்கள் வந்து 17 பேர் இல்லீகலாக உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இராணுவம் என்ன பண்ணுறாங்க, தடுத்து அவங்கள திருப்பி அனுப்பி விடுறாங்க. திருப்பி அனுப்பி விட்டதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. இவங்க எங்காலும் கிடையாது, உங்காலுங்க தான் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த இன்டர்னல் ரிஃப்ட் பிளவு வந்து அந்த எல்லை பகுதியில் சற்று கடுமையாக கடந்த 2-3 நாட்களாக அதிகமாகவே இருக்குது. அதான் அதையெல்லாம் தாண்டி அந்த ஃபென்சிங் போட்டு அந்த தடைகளை நீக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்கிறது. தொடர்ந்து எல்லை பகுதியில் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இத்தனை நாளாக பாருங்கள், வெஸ்ட் பெங்கால் அரசு வந்து எவ்வளோ சர்வசாதாரணமாக இவங்களை ஒரு ஓட் பேங்காக பயன்படுத்தி சர்வசாதாரணமாக இருந்திருக்காங்க பாருங்கள். சும்மா டீ குடிக்கிற அளவு கூட இல்லை, அப்படியே இந்த பக்கம் அது அந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியான்ற அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்றதான் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது இல்லையா? இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு பார்க்குறேன் நான். சரி, அடுத்து இன்னொரு இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம 2 விஷயத்தை பேசிடலாம். ஒன்று, அர்மீனியாவில் இன்றைக்கி தேர்தலுங்க. ஐரோப்பா, அர்மீனியா இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே அர்மீனியாவுக்கிட்ட நம்ம ஐரோப்பாவை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அர்மீனியா அசர்பைசான் வேறு. ரீசெண்டாக தான் அவங்க ஐரோப்பா கடை வந்து கொஞ்சம் நிறைய நட்புறவுடன் அமெரிக்காவுடன் நட்புறவுடன் இருப்பாங்க. நார்மலாகவே அமெரிக்கா ஒரு நாடுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, மீதி எல்லாம் பண்ணணும் அப்படின்னாவே அவங்களுக்கு ஜனநாயகம் மலரணும். அதுதான் இப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறதா இருக்கட்டும், மீதி மற்ற இடத்துலையா இருக்கட்டும், அமெரிக்காவோட பிரதான நோக்கமே என்னவாக இருக்கும், ஜனநாயகம் மலர வேண்டும் என்பதுதான் அவனோட நோக்கமாக இருக்கும். இப்போ நிக்கோலஸ் பேஷம் அவர்கள் வர வேண்டும் என்று அமெரிக்கா வெளிப்படையாகவே எலெக்ஷன் கேம்பிங் பண்ணிட்டார். ட்ரம்ப் வந்து உதவி செஞ்சுட்டாரு. ஐரோப்பாவும் இவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. சரி, எப்போவுமே கொஞ்சம் ஐரோப்பா வந்து நம்ம தந்திரத்தை வேலை செய்வாங்க. நேற்று இரவோடு இரவாக மொத்தம் 12 பேர் ஆப்போசிஷன் லீடரை வந்து கைது பண்ணி தூக்கிட்டாங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவோடு இரவாக ஆப்போசிஷன் லீடரை, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து இரவோடு இரவாக கைது பண்ணி தூக்குறாங்க. கைது பண்ணி தூக்குனதுக்கான மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரஷ்யாவுடன் இணக்கமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம். இத்தனை நாள் எலெக்ஷன் கேம்பிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, ஓட்டெடுப்பெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு காலையில் விடிஞ்சால் ஓட்டு போட போகிறோன்னு தெரிஞ்சு நைட்டு தூக்குறீங்க. அவங்க ஏரியா, ஸ்ட்ராங் ஏரியா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட விடாத அளவுக்கு தடுக்கிறாங்க. அப்போ இது என்ன வகையான ஜனநாயகம், என்ன வகையான இது வந்து ஓட்டெடுப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிக்கோலஸ் பேஷம் அவர்கள் எப்பவுமே இப்போ சமீப காலமாக அமெரிக்கா யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தோக்குறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹங்கேரி சொல்லலாம். அமெரிக்காவை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கனடா சொல்லலாம். கனடா வந்து அருமையாக ஜெயித்தாங்க. அதனால் இப்போ இவருக்கு 36% தான் வின்னிங் அந்த கான்ஃபிடென்ட் லெவலு கிட்டத்தட்ட உளவுத்துறை கொடுத்துருக்கும் போல் அர்மீனியாவில். அது சப்போஸ் அர்மீனியாவில் வந்து அமெரிக்கா சார்பாகவும் ஐரோப்பா சார்பாக தோத்துட்டாங்கன்னா பெரிய இன்டர்னல் லாஸ் அவங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தாண்டி அதை ஃப்யூச்சர் பிளான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யா வெளியேற்றதுனால மறுபடியும் ரஷ்யா உள்ளே ஓடி வந்துடுமான்ற பதற்றம் வந்துடும் அவங்களுக்குள்ளார. அதனால் இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முக்கிய தலைவர்களை தூக்கிட்டாங்க. இது எல்லாம் தாண்டி நிக்கோலஸ் பேஷம் அவர்கள் ஜெயிக்கிறாரான்னு பார்த்துடலாம். இந்த ரொமானியா தேர்தல்லேருந்தேங்க ஜனநாயகம்ன்ற பேரில், ஜனநாயகத்தை நாங்கள் வளர்த்தெடுத்துறோன்ற பேரில் இவங்க விடுற கட்டுக்கதைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் இவங்க வந்து மற்ற உலக நாடுகளுக்கு பாடம் எடுப்பாங்க. ஃபோர்ஸ்டு லேபரை வச்சு தயாரிக்கிற மெட்டீரியல் எங்கள் நாட்டுக்குள்ளே வர வேணாம், நாங்கள் அதனால் வரி விதிப்போம், அதை விதிப்போம், அது இல்லாமல் உங்கள் நாட்டில் முறையாக ஜனநாயகம் இல்லைன்றலாம் கதையை விடுவாங்க. ஆனால் இவங்க நடத்துகிற தேர்தல் மட்டும் பயங்கரமாக இருக்கும். வாங்க பாஸ் வாங்க, நம்மளாம் எவ்வளோ 1000 விருப்பு வெறுப்புகளாக இருந்தாலுமே இந்தியாவுடைய தேர்தல் முறையெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது. தமிழகத்தில் கூட தேர்தல் நடந்ததில்லை. பணம் வாக்காளர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி எதிர்கட்சிகளை திட்டமிட்டே அந்த ஒரு நாளைக்கு முன்பு கைது பண்ணுறது, தட்டி தூக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்
எல்லாமே எலெக்ஷன் முன்னாடி, அதாவது தேர்தல் ஆணையம் அறிவித்ததுக்கு அப்புறம் வருதான்னா பெரும்பாலும் இருக்காது. நீங்கள் அர்மீனியாலாம் நடத்துறதுலாம் வந்து ரொம்ப, அதுவும் ரொமானியாலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரெக்டாக எலெக்ஷன் நாளைக்கு இன்னைக்கு தேர்தல் ஓட்டு போடுறாங்கன்னா எதிர்கட்சி தலைவரை பேன் பண்ணிட்டாங்க. அவர் கேண்டிடேட்டே இல்லாத அளவுக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இப்போ உட்காந்துருக்குறாங்க தலைவராக. அப்போ இந்த மாதிரியான தேர்தல் முறையை நம்மளால் பார்க்க முடியுதில்ல. அப்புறம் விக்டர் ஓர்பன் ஜெயிக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் பல சித்து வேலைகள்லாம் பயங்கரமாக பண்ணி வைச்சாங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. அடுத்து வந்து தைவான் விவகாரம். தைவானுடைய கோஸ்ட் கார்டு வந்து சீனாவுடைய வெசல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸில் வந்திருக்கு. தொடர்ந்து வார்னிங் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதையும் மீறி கொஞ்சம் ஒரு வார்னிங் ஃபயர் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. மேபி அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வார்னிங் ஃபயரும் கொடுத்ததாக சொல்கிறாங்க. இது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கசமசா நார்மலாக வரக்கூடிய ஒரு செய்தி தான். பட் தைவான் சீனான்னு வரும்போது அந்த விவகாரம் கொஞ்சம் பெருசாக வெடிக்குது. ஏன்னா எந்த நேரத்துலையும் வெடிச்சிருமா வந்துருமா அப்படின்னு ஏற்கனவே ஒரு கட்டுக்கதைகள் போயிட்டுருக்கு இல்லையா. எந்த நேரத்துலையும் சீனா போயிட்டு தைவானை பிடிக்கிற மாதிரியும் அதை வந்து அமெரிக்கா காப்பாற்றுற மாதிரி இருந்தது. கொஞ்ச நாளாக தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க 2100க்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க சீனா தைவானை பிடிச்சிடலான்ட்டு. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, 2026 எண்டுக்குள்ளேயே பிடிக்கிறாங்கன்னு ஒரு கதையை விட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஒரு சின்ன சின்ன இன்சிடெண்ட்லாம் வந்துன்னா ஒரு விசுவரும் ஆஹா ஏதாவது வந்துடுமா, அடிச்சிருவாங்களா, பிடிச்சிருவாங்களா, அந்த ஆங்கிளில் வந்து ஊடகங்கள் பார்க்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் மார்க்கெட். நன்றி, வணக்கம்.